அனைவருக்கும் வணக்கம். விலை மாதுக்கள் என்றாலே உடல் முழுவதும் அலங்காரம் செய்து கொண்டு பணம் குவிக்கிறார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருப்போம். சினிமாவில் மட்டும்தான் அப்படி காட்டப்படுகிறது. நிஜத்தில் அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கு ஒழுங்கான விலையும் இல்லை, நிலையான வாழ்க்கையும் இல்லை. அலகாபாத்தில் உள்ள மீர்கஞ்ச் என்ற சிவப்பு விளக்கு பகுதியில் மொழி வாரியாக பெண்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதராசி தெருவிற்குள் நுழைந்தால் அங்கே தமிழ் பேசும் விலை மாதர்கள் மட்டுமே உள்ளனர். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் அவர்கள் நரக வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒரே அறையில் பல பெண்கள் வசிக்கிறார்கள். தடுப்புச் சுவர் என்ற பெயரில் சாயம் போன புடவைகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. வாரத்திற்கு ஒரு முறை விலைமாதுகளுக்கு விடுமுறையும் சம்பளமும் வழங்கப்படுகிறது. குழுவாக வாழும் அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கிறார்கள். சுத்தமான குடிநீர் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. வெளி உலக தொடர்பும் இல்லை. போதுமான பணமும் கிடையாது. மாதம் ஒரு முறை இலவச மருத்துவ பரிசோதனைக்கும் அவர்களை அனுமதிக்கிறார்கள். அவர்களுடைய தொலைபேசி முதற்கொண்டு அனைத்து அசைவுகளையும் கண்காணிக்க ஒரு மேற்பார்வையாளர் உள்ளார். அவர் அனுமதியின்றி வெளியே செல்ல இந்த பெண்களால் முடிவதில்லை. அவர்களது செயல்பாட்டில் ஏதாவது சந்தேகம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். பெண்களை பல நாட்கள் இருட்டு அறையில் அடைத்து வைத்து பட்டினி போடுகிறார்கள். சூடு வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கென்றே இயங்கும் தனி மருத்துவமனைக்கு சென்று உடலை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதையும் மீறி உடல் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணை அடித்து துரத்தி விடுவார்கள். அதன்பின் அந்த பெண்ணின் நிலை பரிதாபம்தான். நன்றி.